ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி மார்னிங் சாட்டர்டே மார்னிங் இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து கீ போட்டு பிளாக் காஃபி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வேளாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய மார்னிங் ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து இன்டேக் வந்து இதுதான். இது குடிச்சிட்டாவே எனக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்பவே பசிக்காது. நெக்ஸ்ட் இது குடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாக் பண்ணலாம். அப்படியே வெளியே வந்துட்டேன். வாக் பண்ணிக்கிட்டு வேலைலாம் முடிச்சாச்சு. ஸ்கூல் கிளம்பிட்டாங்க பாப்பாலாம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காக்கா வந்து கூடு கட்டியிருக்கு. இங்கே வந்து குச்சிஸ் வந்து நிறைய விழுந்துட்டுருக்கு. தொடப்பங்குச்சி டெய்லி பெருக்கி தள்ளிகிட்ருக்கே வேலையாக இருக்குது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம ரிலாக்ஸாக ரொம்ப காற்று இந்த வீக் ஏன் இப்படி அடிக்குதுன்னு எனக்கே தெரியல. அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். நான் நேற்று ஹேர் வாஷ் பண்ணதுனால லைட்டாக எண்ணெய் வச்சுருக்கேன். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து குட்டி பையனும் அப்படியே பேசிக்கிட்டு அவனும் வெளியே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். மீன் தொட்டிக்கிட்ட போகிறதும் வரதுமா, மீனுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கலாம் வா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லா வேலை முடிச்சிட்டடாப்பா அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்படி தான் போச்சு எனக்கு சாட்டர்டே. குட்டி பொண்ணு வந்து லீவு 2 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஜாலியாக இருப்பாங்க. என்னுடைய ஃபேவரட் லன்ச் தான் இன்றைக்கி லெமன் ரைஸ் தான். அவள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு நான் செஞ்சு. பொட்டேட்டோ ஃப்ரை வந்து இது வந்து ரொம்ப ஃபேவரட். எங்கள் பாப்பா குட்டி பையன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இதெல்லாம் லன்ச் சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் கூட விளையாடிட்டு இருந்தேன். இவனுக்கு தூக்கம் வந்துட்டுருக்கு. எதனா ஒன்று பேசிட்டு மம்மி பிடிக்குமா டேடி பிடிக்குமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் அழுவுற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. நான் வீடியோவே எடுக்கல. பார்த்தீங்கன்னா நேற்று சாட்டர்டே வீடியோ எடுத்தது சண்டேவே வந்துடுச்சு. இப்போ தான் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு பாப்பா காலையில் வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அவங்க கிளம்பியிருக்காங்க. அவங்க வந்து 10 o'clock வந்து டான்ஸ் கிளாஸ் இன்றைக்கி. அதனால் காலையில் குளிச்சுட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. குட்டி பையனுக்கு வந்து டிஃபன் ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சுருக்கேன். அவன் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணான். யார் வீட்டிலலாம் குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் டெய்லி எப்படின்னா அவன் அடம் பண்ணுவான் என் ஃபோன் எடுக்க, நிலா பார்க்கணும் அப்படின்வான். அதுக்கோசரம் கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வீடியோ எடுத்தது அவன் ஃபோட்டோ கேலரியில் என்னென்ன ஃபோட்டோ இருக்குது அதெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுட்டுக்கிறான். இது தெரியாமல் நான் வந்து பாப்பாவை ரெடி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்காங்க வாட்ஸ்அப்பில். அப்புறம் எங்கள் அம்மா வந்து எனக்கு கால் பண்ணி என் சிஸ்டர் பார்த்தான்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிலைட் பண்ணேன் நான். இந்த மாதிரி சம்பவம் வந்து உங்கள் வீட்டில் நடந்திருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2-3 டைம் என் குட்டி பையன் பண்ணியிருக்கான். வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய ஏதாவது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஒரு மெசேஜ் பண்ணி விட்டுறான், வாய்ஸ் ஏதோ அனுப்பிச்சி விட்டுறான். அவனை அறியாமையே தான் பண்ணுறான். இதெல்லாம் நடந்திருக்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கா சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் காலையில் கொடுத்துட்டு காலையில் எழுந்தோடனே பால் ஒரு கிளாஸ் 2 பேருமே குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டாங்க. லன்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரைஸ் மட்டும் சாதம் வச்சுட்டு வந்துட்டேன். இவர் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாப்பா வந்தோடனே சாப்பிடுவாங்க பசியில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காரு. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஏன்னா இவன் தூங்குகிற டைமில் நான் குடிக்க முடியும். வீடெல்லாம் பெருக்கிட்டு யூனிஃபார்ம்லாம் நேற்று கிளாஸ் இருந்துச்சு சாட்டர்டே பெரிய பாப்பாவுக்கு சொல்லியிருப்பேன். அவங்க யூனிஃபார்ம்லாம் துவைச்சி காய வச்சுருக்கேன். ஈவினிங் அதை மடிக்கணும். ஈவினிங் வந்து இவரை சந்தைக்கு அனுப்பணும். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். நாளைக்கு வந்து ஸ்கூல் இல்லை மண்டே. அதனால் நாளைலேருந்து ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி தான் இன்றைக்கி சண்டே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். அவர் ஒரு நாள் நல்லா செய்வார், ஒரு நாள் வந்து ரொம்ப சொதப்பிடுவார். இன்றைக்கி எப்படின்னு தெரியல. நான் போனாவே நீ வந்தால் எதனா சொதப்பிடுவேன், நீ போ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. மார்னிங் வந்து நான் பிளாக் காஃபியில் வந்து கீ போட்டு ஒரு கிளாஸ் குடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வரைக்கும் எதுவும் சாப்பிடலை. இளநீர் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருந்தேன். இளநீர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ போய் நான் அதை தான் குடிக்க போகிறேன். இளநீர் குடிச்சிட்டு டைரெக்டாக லஞ்ச் தான் எடுத்துப்பேன். நீங்களும் ஹெல்தி வேலையவே வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பசிக்கிற டைம் பப்பாயா இருக்குது, அந்த மாதிரி எதனா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. குக்கும்பர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போய் நான் இளநீர் குடிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. தேங்க்யூ.